இலங்கையில் உள்ள விசைப்படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டம் நடத்தினர். இலங்கை கடற்படையின் அத்துமீறல் மற்றும் அங்குள்ள தமிழக மீனவர்களின் விசைப்படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் வேலைநிறுத்த போராட்டம் 3வது நாளாக புதனன்று தொடர்ந்தது. ராமேஸ்வரம், பாம்பன் பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு வேர்க்கொடு சூசையப்பன் ஆலயத்தில் இருந்து பேரணியாக சென்றனர். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் பேரணியாக சென்ற மீனவர்கள் பேருந்து நிலையம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் நோக்கில் படகுகளை பறிமுதல் செய்யும் இலங்கை அரசை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுத்து பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிக்க உரிமையும் படகுகளை மீட்டுத்தர கோரி இந்த வாயில் துணி கட்டி கருப்பு துணி கட்டி ஊர்வலமாக நடந்து வந்து இன்று ஆர்ப்பாட்டம் பண்ணிக் கொண்டிருக்கிறோம். உடனே மத்திய மாநில அரசு தலையிட்டு பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிப்பு உரிமையும் எங்க படகுகளை மீனவர்களை உடனே மீட்டு தரணும். அப்படி இல்லைனா தமிழகம் உள்ள மீனவர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். 97 படகுகளை கைது செய்து நீண்ட நாள் கழித்து படகுகளை மட்டும் வைத்துக் கொண்டு மீனவர்களை விடுதலை செய்தது போல நிகழ்வு மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு எங்களை கடுமையாக பாதித்து அதேபோன்று மீண்டும் எங்களுடைய படகுகள் அழிந்து போகும் என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இலங்கை அதிபர் ராஜபக்சே உத்தரவை தொடர்ந்து தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் அவர்களது விசைப்படகுகளை விடுவிக்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது குறிப்பிடத்தக்கது.